நாயகாவில் பிறந்த சாவித்திரிபாய் புலே 1831 பிறந்த ஒரு சிறுவி. அவளுடைய வாழ்க்கை துறவிய கலாச்சாரங்கள் மற்றும் சமூகத்தின் கட்டுப்பாடுகளால் கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் அவளுக்கு கற்றலின் மீது அக்கறை இருந்தது. அவள் திருமணம் செய்து கொண்ட ஜோயோதராவ் புலே ஒரு சமூக சீர்திருத்தகரும் முன்னணி சிந்தனையாளர். அவன் சாவித்திரிபாயின் அறிவையும் அக்கறையையும் கண்டுபிடித்துக் கொண்டு அவர்கள் இருவரும் சமுதாயத்தின் கடுமையான கட்டுப்பாடுகளை உடைத்து புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த முடிவு செய்தனர். சாவித்திரிபாய் ஜோயோதராவின் வழிகாட்டுதலின் கீழ் படித்து கற்றுக்கொண்டார். ஆண்களுக்கு மட்டும் கிடைக்கும் கல்வி என்ற கருத்தை எதிர்த்து 1848 புலே குடும்பம் பெண்களுக்கு பள்ளி திறக்க முடிவு செய்தது. இது ஒரு புரட்சிகரமான செயலாக இருந்தது. சமுதாயம் பெண்களுக்கு தகுதியான கல்வியை மறுத்திருந்த போதும் அவர்களுக்கான ஒரு புதிய ஒளி திறக்கப்பட்டது. சாத்தியமான சவால்களை எதிர்கொண்டு சாவித்திரிபாய் இரண்டும் தைரியமாக எதிர்கொண்டாள். அவளுக்கு எதிராக கல்லுகள் வீசப்பட்டாலும் அவளுடைய மனசாட்சியை குலைக்க முடியவில்லை. அவள் அனைத்து தரப்பினரையும் கல்வி அளித்து அன்னருக்கும் உரிமைகளை பற்றி பேசும் கவிதைகள் எழுதியாள். பின்பு அவளுடைய வேலைகள் பல அறிமுகம் பெற்றன. அவள் தானே சமுதாயத்தை மாற்ற முயன்றதும் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க, குழந்தைகள் மற்றும் பல்வேறு சமூகங்களுக்கு கற்றல் வழங்குவதிலும் முன்னணி பாத்திரம் வகித்தாள். 1897 சாவித்திரிபாய் புலே காலமானாள். ஆனால் அவளுடைய வாரிசுகள் மற்றும் அவள் செய்த மாற்றங்கள் எப்போதும் மறக்கப்படாது.